முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காத வெற்றியும் இத்தனை நாளாக மாறாத உன் நிலைமையும் மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி அடுத்தடுத்து பல அற்புதங்களை செய்ய வந்திருக்கேன். நீயும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். நீ முயற்சி செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். இப்போது கூட உன் துன்பங்கள் அனைத்தையும் துரத்தி அடித்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த பழனி முருகன் முக்கியமான சில விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள்ல இருந்து அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல இருந்து இப்போது உன் வாழ்க்கையை இனிமையானதாக அழகானதாக ஆக்கி கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் நேர்மறையான எண்ணங்களும் என அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் நல்ல முயற்சிக்கும் தெளிவான சிந்தனைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் ஏற்றாற் போல உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். அதீத நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லதே செய்வேன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. இனி எல்லாமே ஜெயமாக உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான தேவையான எல்லா வளத்தையும் நலத்தையும் அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எந்த யோசனையும் சிந்தனையும் இல்லாமல் உன்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. இனிமே நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்ய நினைச்சாலும் அது எல்லாமே உனக்கு வெற்றியை தரும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேலைகளை நீ கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்யும்போது கண்டிப்பாக உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ நினச்சதை விட இனிமே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள் தான் உன் துன்பங்களுக்கான கடைசி நாளாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த துயரங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் சரியாகி இனிமே நீ நல்லபடியாக இன்பமாக மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு இரு. என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். இன்றைய நாள் இரவோடையே உன் துன்பங்களும் இருளோடு இருளாக இரவோடு இரவாக முடிஞ்சு போயிடும். நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக உனக்கான நல்ல விடியலாக இருக்க போகுது. நீ மனசில் நினச்ச அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாக இரு. பேரும் புகழும் செல்வாக்கும் பெருமளவில் உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த நீ நினச்ச எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடந்து முடியும். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. என்னை நம்பி பிரார்த்தனை செய்த உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பையையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். இதுவரைக்கும் நீ இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தி இந்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்க தான் போகுது. இத்தனை வருஷம் கிடைக்காததும் இத்தனை வருஷம் இழந்ததும் இப்போ பல மடங்காக பெருமடங்காக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் பலம் என்னன்னு இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது உன் பலத்தை உனக்கே தெரியப்படுத்தி உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நம்பி நீ எடுத்த முடிவுகளில் இனிமேல் சிக்கலோ பிரச்சனையோ வராத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்க போகுது. உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி நீ யோசிக்காத, வருத்தப்படாத. எல்லாருமே இனி மகிழ்ச்சியாக மனநிறைவோட சந்தோஷமாக இருக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உனக்கு நன்மை செய்யும். மற்றவங்க கேலி செய்கிறாங்க, மற்றவங்க உன்னை கிண்டல் பண்ணுறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்கன்னு நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு
வெளியே யாருக்கும் சொல்லாம நீ தனியாகவே துன்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கவலைகளை தீர்த்து வைப்பதற்காக இப்போது உன் அப்பன் முருகன் நானும் வந்துவிட்டேன் அல்லவா? இப்போதே இந்த நிமிஷமே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். இனி வரக்கூடிய நாட்களை உன் வாழ்க்கையின் சிறப்பான நாட்களாக உருவாக்கி மகிழ்ச்சியும் மங்களமும் சந்தோஷமும் செல்வமும் பொங்கி வழியும்படி நான் செய்கிறேன். நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என் அருளின் மூலமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்புனினா உன் வாழ்க்கை பயணம் என் பாதுகாவலோட பத்திரமா அழகானதாக அமையும். உன் நினைவுகளும் சிந்தனைகளும் சீராக தெளிவாக இருக்கும்படி நானே உனக்குள் இருந்து அத்தனையும் சரி செஞ்சு உன்னை சீரமைக்க போறேன். இந்த வருடம் முழுவதும் நான் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். உன்னை எங்க சேர்க்கணும், எப்படி வாழ வைக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதன்படி உன்னை உயரத்தில் உச்சாணி கொம்பில் உச்சத்தில் உட்கார வச்சு நல்லபடியா சிறப்பா சந்தோஷமா செல்வ வளத்தோட நான் வாழ வைக்க போறேன். இனி வரப்போகும் காலம் முழுவதும் உனக்கான நல்ல காலமாக வெற்றி காலமாக தான் இருக்க போகுது. உன் கனவு நிறைவேறணும், நீ நினைச்சது நடக்கணும்னா முயற்சியை விடாம செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பா இந்த முறை உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களையும் அனுபவங்களையும் சொல்லி கொடுத்துருக்குதானே. அத்தனை அனுபவ பாடங்களையும் வச்சுக்கிட்டு இனிமே வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. யார் நல்லவங்க யார் நல்லவங்கன்ற போர்வேல இருக்கக்கூடிய கெட்டவர்கள் யார் உன்னை காயப்படுத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காங்கன்றத எல்லா விஷயங்களும் இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு தானே. இனிமே நீ எப்படி நடந்துக்கணுன்றதை யோசிச்சு சிறப்பாக களத்தில் இறங்கு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எடுக்கக்கூடிய முடிவில் தெளிவாக இரு. வேண்டாதவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. தப்பானவர்கள் எப்போதும் உனக்கு வேண்டாம். உன் உள்ளத்தில் இருக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் நீ செய்யும் முயற்சிகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ இழந்ததை விட 100 மடங்கு பெறப்போற. உன் கடமைகளை மட்டும் நீ சரியா செய். ஒருபோதும் பலனை எதிர்பார்க்காதே. உன் சந்தோஷமும் வெற்றியும் உன் ஆசீர்வாதமும், அதாவது என்னுடைய ஆசீர்வாதம் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாகும்படியும் இந்த முருகன் எல்லாத்தையுமே உனக்கு சிறப்பாக அமைச்சு தரப்போறேன். நீ எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்படி நானும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என் செல்வமே. எத்தனையோ நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்த்த போதும் எதுவுமே நடக்காம இத்தனை நாளாக நீ கஷ்டத்தோடு கலங்கி நின்றாயல்லவா? அந்த எல்லா கஷ்டங்களையும் கலக்கத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த பழனி முருகன் முக்கியமா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நன்மைக்கான நல்ல வாழ்க்கையாக அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இந்த வருடத்திலிருந்து உன் சுமைகளும் கண்ணீரும் கலங்கி போய் காணாம கரைஞ்சு போய் மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிய போகுது. நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படிலாம் நான் உன்னை நல்லபடியா வாழ வைக்க போறேன். உன் மனசை செம்மைப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனசை தெளிவாக்கி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமா கொடுப்பேன். நீ கவலைப்படாம மனசுல எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இரு. மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா ஆக்குவேன்.